இது ஹாய், இது 3/4 kg சிக்கன். இது கேஎஃப்சி சிக்கன் செய்யலான்னு யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா வருதான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் மாரியே போடுறேன். சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு half an hour ஊறட்டு. இது அதில் தயிரும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு 2 ஸ்பூனு. இது நல்லா ஒரு half an hour அவங்க சொன்ன டைமுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கலாம் எப்படி நல்லா வருதான்னு சொல்லிட்டு. நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு half an hour இது அப்படியே இருக்கட்டும். மைதா மாவு அவங்க சொன்னாங்க ஒரு 100 grams 200 grams அப்படி மைதா மாவு போட்டுக்கலாம். இவ்வளோ எப்படி சொன்னாங்களோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கேஎஃப்சி சிக்கனு. நான் இவ்வளோ நாள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். சில்லி பவுடர் இதுலேயே ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க மாவில். பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நம்ம half an hour ஆகிடுச்சு. அது சிக்கனு ஊறிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இது அவங்க சொன்ன மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ நாள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். 1500 அந்தமாரி ஆகும். ஏன்னா நாங்கள்லாம் சாப்பிட்றதில்ல, அவ்வளோ ஆகும். ஃபஸ்ட் டைமு வீட்டில் ட்ரை பண்ணுறேன். ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு. இது மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன்னு ரெடியாக இருக்காரு. ஹீட் ஆகிடுச்சு. இதை டிப் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மெத்தட்லேயே போடலாம். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மாவில் இந்த லேயர் தெரிதுங்களா உங்களுக்கு? நல்லாயிருக்கு. எஸ், அப்படியே வந்திருக்கு. இப்போ இது ஒரு 200லே முடிஞ்சிச்சு. வீட்டில் இருக்கிற மசாலா தான் 200ல் இவ்வளோ ஈஸியாக கேஎஃப்சி சிக்கன் செய்யணும்னா கண்டிப்பாக யாரும் கடையில் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 1500 பெரிய காம்போ ஆஃப் இப்படி இதெல்லாம் வாங்கினேன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் 3 பசங்க, நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் அவ்வளோதான் ஆகும். 200ல் இவ்வளோ ஈஸியாக செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக வீட்லேயே ஆறாமல் செய்யலாம். ரெடி ஆகிட்டு இருக்குது சிக்கனு. எங்கள் சின்ன பையன் பிளேட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். எக்ஸாக்டாக நின்றுட்டு இருக்கான். அது எப்படி இருக்குது சாப்பிடணும். தூக்க கண்ணு ஒரு நாளைக்கு சாட்டர்டே நாங்கள் சாப்பிட மாட்டோன்றதால சாப்பிட்டே தூங்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுக்கிறாரு. ஸ்மைல் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இது அதே மாரி வந்திருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, பாய். நிச்சா மொல்ல மாதிரி 2 சாப்பாடுக்கு குக்கரும் இது எடுத்துகிட்டு வா.